மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா வந்து வந்து ஒரு பிளான் போடுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மல்லி வந்து எப்போ பாரு என்னவே நோண்டிகிட்டே இருக்கா. நான் என்ன பண்ணுறேன், யார்கிட்ட பேசுகிறேன், அதாவது என் மேலே டவுட் வந்த மாதிரியே நடந்துகிட்ருக்கா. அதுக்காக வந்து அவளை எப்பயுமே நம்ம ஒரு யோசனையிலே விடணும், இல்லை தவிப்பிலே விடணும், இல்லை பொறாமையிலே விடணும். அவள் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும், ஆனால் என் விஷயத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் கூட நம்ம நெருங்கினா மட்டும்தான் அவள் வந்து நம்ம சைடு யோசிக்க மாட்டா. அவள் பாட்டுக்கு அவள் ஃபீல் பண்ணிவிட்டு பொறாமையில் ஒரு ஃபீலிங் வர்ற மாதிரி அவள் தனியாக தவிச்சிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்ன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இருக்கா. விஜய் வந்ததும் மல்லிக்கு மட்டும் நீ ஏன் புடவை வாங்கி தரா, அவள் எனக்கு புடவையே தரமாட்டேன்றா, பீரோ ஃபுல்லாக புடவை வச்சுருக்கா, எனக்கு ஒரு புடவை கூட இல்லை, எனக்கு நீ புடவை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உரிமையோடு கேட்டுட்ருக்கா. இதுக்கு வந்து கதிரேசன் வேறு ஜிங் சக்கான் தட்டுற மாதிரி, இப்போ தான் மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரேணுகா வந்து இப்படி உங்கள்கிட்ட உரிமையோடு பேசுகிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அவள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வரா. இப்போ வந்து அவள் மொத்தமாக குணமாயிட்டா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேறு சைடில் ஒரு கேப்பில் வந்து ஒரு விஷயத்த வந்து போட்டுட்ருக்காரு. இதை வந்து கேட்குறதுக்கு மல்லிக்கும் அன்னபூர்ணி வந்து இதை கேட்டுட்டு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகி, இவ என் புள்ள வாழ்க்கை என்ன ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன், இதில் இவ சரியாயிட்டா வந்து 2 பேரும் சேர்த்து வைக்கலான்னு வேறு பிளான் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி இருந்து மனசுலேயே திட்டிகிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி மட்டும் இல்லை, பார்க்குற எங்களுக்கும் தான் அவங்கள திட்டணும் போல் இருக்குது. அவன் உன் பொண்ணே கிடையாது, நீ ஏன் இந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் போல் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி விஜயம் வந்து அவள் கேட்ட மாதிரி நான் உனக்கு புடவை தானே, நான் உனக்கு புடவை வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து அன்னபூர்ணிக்கு வந்து இன்னும் நீ எல்லாம் இவ்வளோ இடம் கொடுக்கறதுனால தான் வந்து இவ இப்படி பண்ணிகிட்ருக்கா, விஜயும் இவ்வளோ இடம் கொடுக்குறாரு, நீ சரியில்லை மல்லி அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி வந்து மல்லியை பிடிச்சி திட்டிகிட்ருக்காங்க. அப்படி சொல்கிறது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து புடவை வாங்கிட்டு வந்து ரேணுகாவுக்கு கொடுக்க செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு புடவை மல்லிக்கும் வந்து வாங்கிட்டு வராரு. இது பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு மனசில் ஏதோ ஒரு இடத்துல வந்து மல்லிக்கான இடம் இருக்குது விஜய் மனசில் அப்படின்றது வந்து இதுலேயே தெரியுது. இப்போதைக்கு என்ன ஐடியாவில் இருக்கார், எதுக்காக ரேணுகா கூட க்ளோஸ் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அப்படி பார்த்தா கூட அவள் குணமடையணும், அவளை பார்த்துக்கணும், அவள் வந்து தெளிவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணாலுமே, ஒருவேளை அவள் தெளிவாயிட்டா நான் உன் கூட தான் வாழ்வேன்னு சொன்னால் விஜய் என்ன பண்ணுவார், எதுக்காக இவர் ட்ரை பண்ணிவிட்டு இவ்வளோலாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. கூடிய சீக்கிரம் ரேணுகாவோட கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணி அதுக்கான பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீயும் மனோகரும் என்ன சொன்னீங்க, நீங்கள் தலையிடாதீங்க, அவர்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன கிழிச்சிங்க இவ்வளோ நாளில், இது வரைக்குமே அவளை எதுவுமே நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் மல்லி வந்து எவ்வளோ சொல்கிறாங்க, நானுங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனால் அவள் மாட்டவே மாட்டேன்றா, கையும் காலம் மாட்டவே மாட்டேன்றா. டவுட் என்னமோ கன்ஃபார்ம் ஆகுது, ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்குன்னு டவுட் வந்து ரொம்ப அதிகமாகவே ஆகுது. ஆனால் வந்து கையும் காலமாக மாட்ட மாட்டேன்றா, ஒரு ஆதாரத்தோடு சொன்னால் மட்டும்தான் அவங்க நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்லிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் பண்ணதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் விட்டுருங்க, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள், நான் செய்கிற செயலில் வந்து அவள் எங்கேயாச்சும் ஓடி போயிடணும், இல்லை வந்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாயால் எங்கேருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணி வந்து சவால் விட்டுட்ருக்காங்க. எப்படியோ அன்னபூர்ணியாவது இந்த உண்மையை வந்து சீக்கிரம் கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும். அன்னபூர்ணி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு பேய் மாதிரியான வேஷத்தை போட்டுட்டு அவள் முன்னாடி போனால் எப்படியும் அவள் அலறடிச்சு ஓடுவா, இல்லை தெளிவாவது பேசுவா, அதில் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட்டுட்ருக்காங்க. ஒரு விதத்தில் ஓகே தான், ஆனால் இது கிளிக் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா தெரியவே இல்லை, டவுட்டாக தான் இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது. டவுட்டாக இருக்கிறத விட என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்க, ஓகே ஆகுமா இல்லையா அப்படின்ற பயம் வந்து நிறையவே இருக்குது. அப்படி மட்டும் அவள் வந்து உண்மையாகவே வந்து பயந்து ஏதாவது தெளிவாக பேசிட்டான்னா அன்னபூர்ணி வந்து கரெக்டாக லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கிட்டேயும் உண்மையை சொல்லிடுவாங்க. அதுதான் நமக்கும் வேணும் அப்படின்றது. இப்போதைக்கு அன்னபூர்ணி அம்மா ஜெயிப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ரேணுகா வந்து கண்டிப்பாக அவளே ஒரு பேய் மாதிரி தான் இருக்கா, கண்டிப்பாக இவள் பேயை பார்த்து பயப்படுவாளா அப்படின்ற டவுட்டும் இருக்குது. இவ்வளோ சீக்கிரம் ரேணுகாவை ரிவீல் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எபிசோடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.